ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு சூப்பராக ஒரு குழம்பு வச்சுருக்கேன். வாங்க என்ன குழம்புன்னு பார்க்கலாம். இது வறுத்து அரைச்ச வாழைக்காய் குழம்பு. வாழைக்காயில் ஃப்ரை மசாலா எதாவது செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்து அரைச்ச காரக்குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய். நம்ம குழம்பு மிளகாய் தூளும் போடுவோம், அதனால் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன். தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, துருவல். இது 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நம்ம வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அடுத்தது முக்கியமான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வாழைக்காய். நான் ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நீட்டாக இருக்கிற மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ நீட்டாகவோ கட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளி ஒன்று, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ ஒரு அடிகனமான வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ வறுக்க வேண்டிய எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம். தனியா, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, தேங்காய், எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு லஞ்சுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான 2 கருவேப்பிலை இதில் போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். எப்போதும் வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் சிப்ஸு, வாழைக்காய் மசாலா அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நீங்கள் குழம்பு வைக்கும்போது இந்த வாழைக்காய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வாழைக்காயை நான் வறுத்துட்டு தான் இதில் போட போகிறேன். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லா பொருளையும் நம்ம வறுத்து ஆற வச்சுக்கிட்டோம். இப்போ அதே எண்ணெய் சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் இந்த வாழைக்காய் ஒரு 3/4 வெந்துடணும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வாழைக்காயை இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த வாழைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வாழைக்காயில் உப்பு கொஞ்சம் ஏறும். இந்த உப்பு மஞ்சத்தூளை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வாழைக்காயை வறுத்து எடுத்துக்கோங்க. 3/4 பாகம் இதில் வெந்துடணும் வாழைக்காய். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்பு இந்த மாதிரி வாழைக்காயை வறுத்துட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அதே வாணலில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிச்சிக்க போகிறோம். கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நான் வெந்தயம் போடலை, ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கிறதுல வெந்தயம் போட்டதுனால போடலை. இப்போ அந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 3/4 வதங்கின பிறகு அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, அப்புறமா தக்காளி. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வதக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு வேணுங்கிற உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம வறுத்த பொருள் எல்லாம் ஆறியிருக்கும், அதை அரைச்சிக்கிறோம். இப்போ புளி ஊற வச்சுக்கிறோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூளை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. போதும், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா சேர்த்த உடனே நல்ல வாசனை திக்காகவும் ஆயிடுச்சு. அதனால் நம்ம மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கலந்துக்க போகிறோம். நம்ம இந்த மசாலா வறுத்து தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இது ஒரு 5 நிமிஷம்
குக் ஆகணும். மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்கும்போது இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு குழம்பு எந்த பதத்தில் வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ஆறின பிறகு ரொம்பவே திக்காயிடும். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ வாழைக்காய் 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா முக்கால்வாசி நம்ம வறுக்கும் போதே வெந்திருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நல்ல சூப்பரான ஒரு வாசனை. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதித்தா நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்ல கலராக சூப்பராக எண்ணெய் எல்லாம் மிதந்து வருது. இப்போ கடைசியாக நான் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை கடைசியாக சேர்க்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும். நம்மளுடைய வறுத்து அரைச்ச வாழைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப நீங்கள் 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம், வீணாக போகாது. டேஸ்ட்டு மொதல் நாளை விட மறுநாள் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.